ஹலோ மக்களே! இன்னைக்கு நான் மீண்டும் ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபரோட தாங்க உங்கள வந்து செஞ்சிருக்கேன். யார் ப்ரொவைட் பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, Flipkart நிறுவனம் இப்போதைக்கு பெண்களுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய அவங்க குடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கேர்ள்ஸ் ஒனா கோட் அப்படின்னு சொல்லி அத வந்து குடுத்துருந்துருக்காங்க. இது 6.0 அப்படின்ற ஒரு வெர்ஷன் மாதிரி தான் அவங்க குடுத்துருக்காங்க. இதாவது 6வது டைம் அவங்க இத கண்டக்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லிட்ரலா லைக் ப்ரீ பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூஸ்ன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஹேக்கத்தான் மாதிரியே வச்சுக்கோங்களேன், கோடிங் சேலஞ்ச் அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து ஒரு 90 நிமிஷத்துக்கு வந்து இது வந்து நடைபெறும். இதில் வந்து பேசிக் கோடிங் ஸ்கில்ஸ் தான் உங்களோட செக் பண்ணுவாங்க. அதாவது வந்து லைக் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். 28ஆம் தேதி இந்த கோடிங் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது, லைக் 12 மணிக்கு. அண்டு 28ஆம் தேதிக்கு 12 மணிக்கு 10 மணிக்கு முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் இந்த கோடிங் சேலஞ்சில் கிளியர் பண்ண பிறகு ஒரு ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து கேண்டிடேட்ஸை வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு லைக் 29ஆம் தேதி அது நடைபெறும். அதோட ரிசல்ட் வந்து நமக்கு வந்து 31 ஜான்வரி நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்க ஒரு பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு அவங்கள வந்து ஒரு லேர்னிங் கோஹார்ட்ஸ்ன்னு சொல்லி அவங்கள பிளேஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து 4 வந்து மாடியூல்ஸ் அவங்க வந்து பிரிச்சுக்காங்க. இதில் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு இருக்கும், அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்குறதுக்காக, அவங்கள வந்து இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு மாடியூல்ஸை அவங்க செப்பரேட் பண்ணிக்கிறாங்க. இது லிட்ரலாக எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஃப்ளிப்கார்ட் மூலயமா உங்களோட மென்டர்ஷிப் ப்ரோக்ராமை வந்து நீங்கள் கிடைக்கிறதுக்காக மட்டும் தாங்க இது. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு டீமாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்லாம் இல்லைங்க. இது வந்து இண்டிவிஜுவல் பார்ட்டிசிபேஷன் தான். இன்ன வரைக்குமே 2000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நீங்களும் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஒரு கோஹார்ட் அது வந்து ஒரு கோடிங் சேலஞ்ச், ஒரு ஹேக்கத்தான் மாதிரி தான். இதை வந்து அட்டென்ட் பண்ணி பாருங்கள். லிட்ரலாக உங்களுக்கு இது வந்து ரொம்ப 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 பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அவங்க ஒரு கரிக்குலம் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு கரிக்குலம் பேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதில் தான் ஃபைனல் இவாலுவேஷன் இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் எண்டில் வந்து டாப் 30 பெர்ஃபார்மர்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து லீடர்ஸை மீட் பண்ணுறதுக்கு, சர்டிஃபிகேஷன் வாங்குறதுக்கு, டைரெக்டாக இன்டர்வியூக்கு அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஃபார் ஃபுல் டைம் ரோல்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி, இது ரெண்டுமே அவங்க கொடுக்குறாங்க. ஃபுல் டைம் ரோலுக்கும் கொடுக்குறாங்க, இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இல்லைப்பா, இது ரெஸ்ட் ஆஃப் கோஹார்ட் கேன் ஆல்சோ பி குவாலிஃபை ஃபார் இன்டர்வியூ பை கிளியரிங் த ஃபைனல் அசஸ்மெண்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இன்டர்ன்ஷிப் இல்லைனா ஃபுல் டைம் ரோல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இவங்க எப்போ இதை ஆரம்பித்தாங்க அப்படின்னா 2018 வந்து கேர்ள்ஸ் ஒன் கோட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராமை தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது யாரெல்லாம் பர்சியூ பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு 3rd இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை 4th இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லைப்பா நான் வந்து ஒரு பண்ணிகிட்ருக்கேன், எம்டெக் வந்து படிச்சுட்ருக்கேன் அப்படின்றலாம் அவங்க எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். பேன் இந்தியாங்க இது. ஸோ நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்றத அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? 4 லேர்னிங் மாடியூல்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஏன்னா கேர்ள்ஸ் வந்து என்ன பண்ணும், இதுக்கு தான் கேர்ள்ஸ் மட்டும் தாங்க இதுக்கு அப்ளிகபிள். ரூல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபீமேல் கிராஜுவேட்ஸாக இருக்கணும், 3rd and 4th இயராக இருக்கலாம், இல்லைனா 1st and 2nd இயர் ஆஃப் எம்டெக் வந்து அலௌட் பார்ட்டிசிபேஷனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். நான் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்தராக அதிலே கைடன்ஸ் எல்லாம் வரும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ டியூரேஷன் வந்து எப்படி இருக்குன்னா 4 ஸ்டேஜஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரவுண்ட் வந்து 90 மினிட்ஸு, செகண்ட் ரவுண்ட்ஸ் வந்து உங்களை மாடியூலாக பிரித்து இருந்திருப்பாங்க. ஸோ மாடியூல்ஸ் பேஸ் பண்ணி உங்கள் ஃப்ளிப்கார்ட் மென்டர்ஸ் வந்து உங்கள்கிட்ட கன்சல்டன்ட் பண்ணுவாங்க, அவங்க என்னென்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 30 மெம்பர்ஸை வந்து ரிவார்ட் பண்ணுவாங்க. அவங்க எல்லாத்துக்கும் என்ன கிடைக்கும், அட் த எண்ட் ஆஃப் த டே வாட் வில் ஐ கெட் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும். அது போக உங்களுக்கு வந்து ஸ்டைஃபெண்டாக மாதம் 1,00,000 ரூபா கிடைக்கும். அது போக சிடிசி ஆஃப் 32.67 எல்பிஏ இருக்கிற ஒரு ஃபுல் டைம் ஜாப் கிடைக்குங்க. யோசிச்சு பாருங்கள், 32 லட்சம் ரூபா. ஸோ 32 லட்சம் ரூபா இருக்கிற ஒரு ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, இதுக்கு ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க, அப்ளை பண்ண போகிறீங்க, கோடிங் டெஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க. அவ்வளோதாங்க. இதோட லிங்க்கை நான் கொடுத்துட்றேன், போய் கிளிக் பண்ணுங்கள். எதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? போங்க போங்க போங்க, டக்குன்னு போங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி ரெகுலராக ஜாப் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி
ஒரு நாளைக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு 2 வீடியோஸாவது நான் போட்டுட்ருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.